கோதுமை மாவுல சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்யலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கருப்பியல், 1/2 ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் மாவு முழுதும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நல்லா கலந்து விடலாம். மாவை எடுத்து கையில் பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிரணும். அப்போதான் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை மீடியம் சைஸ் பாலாக பிரிச்சுக்கோங்க. எனக்கு 6 பால்ஸ் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து 2 பக்கமும் எண்ணெய் தடவி பூரி கட்டையால் நெரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டா 1 வாரத்துக்கு சாப்பிடலாம். திக்னஸ் இந்த அளவு இருக்கணும். கத்தியால் நீளவாக்கில் கீறி நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஃபோர்க் எடுத்து ஆங்காங்கே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போடலைன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும். கட் பண்ண ஸ்லைஸை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக சேர்த்து 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயை வடித்து எடுத்துட்டா சூப்பரான கோதுமை மாவில் கிறிஸ்பி தட்டை ரெசிபி ரெடி. சூடு ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் கவலை இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.